ஹலோ, என் பேர் விக்னேஷ். நான் தினேஷ் சாரோட மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸில் வந்து ஐ திங்க் ஃபெப்ரவரி மந்தில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 8-9 இயர்ஸாக வந்து மூவிங் ஆவரேஜ் நானே கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவரோட இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்தளவுக்கு ஜென்யூனாக உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யாருமே வந்து டீச் பண்ணுறது கிடையாது, எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளியராக வந்து நமக்கு என்ன போகணும், ப்ளஸ் ஹோம்ஒர்க் செஷன், அப்புறம் அந்த ஹோம்ஒர்க்கில் ஃபாலோ பண்ணுறது, டவுட்ஸ் இருந்துன்னா கிளியர் பண்ணுறது, ப்ளஸ் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஃபாலோ த்ரூ பண்ணி நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்டுமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்ல. ப்ளஸ் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க இந்த ட்ரேடிங்கில். ஸோ நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து இதில் பயங்கர 100% நான் வந்து இன்னும் இது சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கர ஹையாக தான் இருக்குது. ஸோ நான் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட மார்க்கெட்டோட கண்டெக்ஸ்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படி ஏமாத்துறாங்க நம்மளை ஒரு இன்ட்ராடே ட்ரேடரை, இல்லைனா எப்படி நம்மளை வந்து எங்கே இறங்கினா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் நமக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ உங்களுக்கு நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலே தெரியல அப்படின்னா இவர் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை மட்டும் ப்ளஸ் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸு, அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம், அது எல்லாமே க்ளீனாக வந்து மென்டர்ஷிப்பில் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்யூன் கிளாஸ் வந்து நான் பார்த்ததில்ல. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ். நான் இது வரைக்கும் ஒரு 8-10 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ என்னோடய ஃபீட்பேக் வந்து இதுதான். தேங்க்ஸ், பை.